கல்யாண சந்தையில கருப்பு நிறத்துக்கு மதிப்பு கிடையாது. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, பணக்காரங்களோ ஏழையோ, எல்லாருமே கல்யாணம்னு வரும்போது சிவப்பான பொண்ணு தான் வேணுங்கிறாங்க. தன்னுடைய நிறத்தை பத்தியோ தான் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய நிறத்தை பத்தியோ அவங்க எப்பவுமே யோசிக்கிறது இல்ல. சாதாரணமா நம்ம வீடுகளில் பார்க்கலாம், கருப்பா இருக்கிற பெண் பிள்ளைகளை காக்காச்சி, கருவாச்சி, கருப்பாயி அப்படின்னு பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறது வழக்கம். செல்லம்மா கூப்பிட்டா கூட அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளோட மனசுல என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது கூப்பிடுறவங்களுக்கு புரியாது. இந்த கதையிலையும் அப்படி ஒரு சம்பவம் வருது. டாக்டர் ராமகிருஷ்ணனுக்கு கல்யாண சந்தையில கருப்பான ஒரு பொண்ணு அமைகிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் இந்த சிறுகதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நீங்க கேட்க போற என் பெயர் கருப்பாயிங்கிற சிறுகதையை எழுதியவர் திரு கீரா கோபாலன் அவர்கள். இந்த சிறுகதை 1943 வெளிவந்திருக்கு. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். டாக்டர் ராமகிருஷ்ணனை சட்டுன்னு பாக்குற யாரும் அவன் ஒரு அழகன்னு உடனே சொல்லிடுவாங்க. கரு கருன்னு சுருண்ட முடியும், வசீகரமான முகமும், நவநாகரிகமான நடையுடை பாவனையுமா இருப்பான் அவன். சமீபத்துல தான் அவன் MBBS பட்டம் வாங்கியிருந்தான். இவ்வளவு பெருமையும் அழகும் உடைய ராமகிருஷ்ணனுக்கு தான் கமலாங்கிற கருப்பு நிறமான ஒரு பொண்ணு மனைவியா வாச்சிருந்தா. கண்ணன் கருப்பு தான், திரௌபதி கருப்பு தான்னு சொல்லுவாங்க. ஆனா தன்னோட பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது எல்லா அப்பா அம்மாக்களும் கூட சிவப்பான பொண்ணத்தான் தேடுறாங்க. தனக்கு பெண் பார்த்த சமயத்துல ராமகிருஷ்ணன் கொஞ்சம் அசட்டையா இருந்துட்டான். கல்யாணத்துக்கு முன்னால பொண்ணை போய் அவன் பார்க்கல. தன்னோட அப்பா அம்மா மேல அவன் அளவற்ற நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனா அவனோட அப்பாவோ கிடைக்க போற வரதட்சணையில தான் அதிக கவனமா இருந்தாரு. ரொக்கமா 5000, அது தவிர சீர்வரிசைகள்ல 5000. இப்படி அவர் விரிச்ச வலையில சரியான ஒரு வரன் வந்து சிக்கினப்போ அவர் எப்படி விடுவாரு? கல்யாண பந்தல்ல தான் ராமகிருஷ்ணன் தன்னுடைய மனைவியோட முகத்தை பார்த்தான். பார்த்தவன் மனசொடைஞ்சு வெறுத்து போயிட்டான். மணமேடையில அவனுடைய முகத்தை பார்த்த சொந்தக்காரங்கெல்லாம் ஐயோ பாவம் இந்த புள்ள அப்படின்னு அவனுக்காக பரிதாபப்பட்டாங்க. கல்யாணமான அன்னைக்கே தனக்கு அவசர வேலை இருக்கிறதா சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் சென்னைக்கு திரும்பிட்டான். சென்னையில இருந்த சர்க்கார் ஆஸ்பத்திரியில தான் அவன் டாக்டர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். கல்யாணமாகி 1.5 வருஷங்கள் ஓடி போயிருச்சு. அந்த 1.5 வருஷத்துல அவன் ஒரு நாள் கூட தன்னுடைய மனைவியை பத்தி மனசுல கூட நினைச்சதில்ல. ஆனா வேலை பார்க்குற இடத்துல அழகான பெண்களை பார்த்துட்டா அவனுடைய பார்வை அவங்க பின்னாலேயே போகும். இப்படியே எவ்வளவு நாள் தான் காலத்தை தள்ள முடியும்? உலகறிய கமலா அவனுக்கு மனைவி ஆகிட்டா. கருப்போ சிவப்போ அவனுடைய வாழ்க்கை படகுல இனி அவளுக்கும் ஒரு இடம் உண்டுங்கிறத மறுக்க முடியாது. கமலா கருப்பு தான், ஆனா அவ அழகி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளோட துடி துடிப்பான அழகான கண்களும், அழகான நெத்தியில விழுந்து பொருள்ற சுருட்ட முடியும், இனிமையான குரலும், வீட்டு காரியங்களை செய்யறதுல இருந்த சுறுசுறுப்பும், ஓரளவு படிச்சிருந்ததால வந்த அறிவும் அவளை எல்லாரும் பாராட்டி அன்பு செலுத்த வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ராமகிருஷ்ணனோட குடும்பம் தஞ்சையில இருந்தது. அவனோட குடும்பம் ரொம்ப பெருசு. ஆரம்பத்துல வயசான தன்னுடைய மாமியாருக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்துகிட்டு இருந்தா கமலா. உண்மையா சொல்லணும்னா கமலா வந்த பிறகு அலங்கோலமா இருந்த அந்த குடும்பம் சீராச்சுன்னு தான் சொல்லணும். கமலாவோட மாமியாருக்கும் ஆரம்பத்துல தன்னுடைய மருமகள் கருப்புங்கிற எண்ணம் இருந்தது. போக போக அவளுடைய குணம் அவளுக்கு பிடிச்சு போகவே தன்னோட குடும்பத்துக்கு ஏத்த மருமக அவதான் நினைக்க ஆரம்பிச்சா. ஊர்ல உள்ளவங்கிட்டெல்லாம் தான் மருமகளோட அழகையும் சமர்த்தையும் பத்தி சொல்லி சொல்லி ஆனந்தப்படுவா. குடும்பத்துக்கு ஏத்த குலவிளக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல மருமகளா இருந்தா கமலா. ராமகிருஷ்ணனுக்கு வீட்டுல இருந்து வர்ற ஒவ்வொரு கடிதத்திலையும் கமலாவை பற்றிய புகழ்மொழிகள் தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா என்னதான் அவங்க அப்படி எழுதினாலும் ராமகிருஷ்ணனுடைய மனம் மட்டும் சமாதானம் அடையல. ஆஸ்பத்திரியில அவனோட வேலை பார்த்த வேலாயுதங்கிற ஒருத்தருடைய மகளை அவன் தற்செயலா ஒரு நாள் பார்த்திருந்தான். சிவப்பு நிறமா சிட்டுக்குருவிய போல இருந்தா அந்த பொண்ணு. அவளை அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. வரதட்சணைக்கு ஆசைப்பட்ட அப்பா கொண்டு வந்த பொண்ணு அங்கேயே இருக்கட்டும், நாம வேலாயுதத்துக்கிட்ட பேசி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் மனசுல முடிவு பண்ணி இருந்தான். அந்த சமயத்துலதான் அவங்க அப்பா கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. இதுவரைக்கும் வந்த கடிதங்கள்ல இல்லாத ஒரு விஷயம் அந்த கடிதத்துல இருந்தது. ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டு போனான். அவன் மனசுல இருந்த வெறுப்பு மேலும் அதிகமாச்சு.
அவனுடைய அப்பா அந்த மாசம் 18ஆம் தேதி அவனுக்கும் கமலாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் செய்ய போறதாகவும் ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வரணும்னு எழுதியிருந்தாரு. ராமகிருஷ்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. அப்பாவை மறுக்கிற தைரியமும் அவனுக்கு இல்ல. வேற வழி இல்லாம 18ஆம் தேதி காலையில போட் மெயில்ல தஞ்சைக்கு போய் சேர்ந்தான் ராமகிருஷ்ணன். அன்னைக்கு காலையில அவன் ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு தடவை கூட கமலாவை கண்ணுல பார்க்கல. ஆனா கமலாவை பத்தி அவனுடைய தாயார், தகப்பனார், தம்பி, தங்கை இவங்க புகழ்றத மட்டும் எந்த நேரமும் அவன் கேட்க வேண்டி இருந்தது. அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல இருந்த சின்ன அறை ஒண்ணுல என்னென்னவோ அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த அறைக்குள்ள அவனுக்கு பிடிக்காத, அவன் அவலட்சணம்னு நினைச்ச அவனுடைய மனைவி கமலா இருந்தா. அறைக்குள்ள போன ராமகிருஷ்ணன் நேரா போய் கட்டில்ல தலையணையில முகத்தை புதைச்சுக்கிட்டு படுத்துட்டான். கமலா கட்டிலோட காலை பிடிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நேரமா அந்த பொண்ணு அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாலோ தெரியாது. காலையில கண்ணை முழிச்சு அவன் பார்த்தப்போ அவன் கால் பக்கத்துல கட்டில் காலை பிடிச்சுக்கிட்டு கமலா இன்னும் நின்னுக்கிட்டு தான் இருந்தா. முடிச்சு பார்த்த ராமகிருஷ்ணன் திடுக்கிட்டு போனான். அவன் அறியாம அவன் மனசு இறங்கி அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தது. நீ ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்லையா? அவனுடைய வார்த்தைகளை கேட்ட கமலா நிமிர்ந்து பார்த்து, நான் தூங்குறதுக்காகவா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவ கேட்டா. ராமகிருஷ்ணன் நிமிர்ந்து அவ முகத்தை பார்த்தான். அவ வெக்கத்தால தலையை குனிஞ்சுக்கிட்டா. அவளுடைய கருத்த கன்னம் கூட வெக்கத்தால சிவந்து போயிருந்தது. அவளுடைய முகத்தை விட்டு அவனுடைய கண்களை அவனால அகற்ற முடியல. ராத்திரி முழுக்க தூங்காம சோர்ந்து போயிருந்தாலும் ஒரு சிற்பம் போன்ற அழகு அந்த முகத்தில் தெரிஞ்சது அவனுக்கு. காது வரைக்கும் நீண்ட அவளுடைய கண்கள்ல அழகோட புத்திசாலித்தனமும் மின்னுச்சு. அது வரைக்கும் அவளுடைய நிறத்தை நினைச்சு அவ மேல வெறுப்பு கொண்டிருந்த ராமகிருஷ்ணனுக்கு அவ ஒரு அசாதாரணமான அழகியா தெரிஞ்சா. எந்த பொண்ணுகிட்டையும் இல்லாத ஒரு அழகு அவகிட்ட இருக்குன்னு அவனுக்கு தோணுச்சு. பாவம், இந்த சின்ன பொண்ணோட மனசை நோகடிச்சதும் இல்லாம அநியாயமா ஒரு ராத்திரியை வீணடிச்சிட்டோமே அப்படின்னும் அவன் மனசு நினைச்சது. வரப்போற ராத்திரிய அவன் ஆவலோட எதிர்பார்க்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு பகல் முழுசும் அவன் மனசு முழுக்க கமலா தான் நிறைஞ்சிருந்தா. மதிய சாப்பாட்டுக்கு பிறகு அவங்க அம்மா ஒரு பேச்ச ஆரம்பிச்சா. எவ்வளவு நாள் தான் சென்னையில நீ தனியா காலம் தள்ளுவ, ஹோட்டல்ல சாப்பிட்டு கஷ்டப்படுவ? உனக்குன்னு ஒருத்தி உன்னை பார்த்துக்க வந்தாச்சு. சீக்கிரமே சென்னையில நல்லதா ஒரு வீட்டை பார்த்து அவளை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்து. நீ 1 மடங்கு நல்லா பாத்துக்கிட்டா அவ உன்னை 10 மடங்கு பத்திரமா பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல பரிமாறிக்கிட்டு இருந்த தன்னுடைய மருமகளை பார்த்தா ராமகிருஷ்ணனுடைய அம்மா. அம்மாவுடைய பேச்சுக்கு ராமகிருஷ்ணன் ஏன் மறுபேச்சு பேச போறான்? சென்னையில மாம்பலத்துல தனி வீடு ஒன்ன பார்த்தான். கமலாவும் ராமகிருஷ்ணனும் அந்த வீட்டுல தனி குடித்தனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. கமலா வந்த நேரமோ என்னமோ ராமகிருஷ்ணனுக்கு பதவியில உயர்வு கிடைச்சிருந்தது. அவன் இப்ப தலைமை டாக்டரா இருந்தான். வீட்டு காரியங்கள் எல்லாம் கமலா கச்சிதமா கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ஆபீஸ் நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல கமலாவோட தான் பொழுத போக்கிக்கிட்டு இருந்தான் ராமகிருஷ்ணன். ஒரு காலத்துல அவன் மேல எவ்வளவு வெறுப்பு வச்சிருந்தானோ அதுக்கு பல மடங்கு இப்ப அவன் மேல அன்பை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன். கமலாவை அவன் ஒரு நாள் கூட பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. கருப்பாயின்னு தான் கூப்பிடுவான். இது அதீத அன்பால அவன் அவளுக்கு வச்ச பேரு. ஆரம்பத்துல தமாஷா கூப்பிட ஆரம்பிச்சு இப்ப அதுவே வழக்கமாயிருச்சு. அந்த பேரை சொல்லி எந்த சந்தர்ப்பத்துல கூப்பிடுறதுன்னு கூட அவனுக்கு தெரியாம போச்சு. வீட்டுக்கு யாரும் நண்பர்கள் வந்திருந்தா கூட அந்த சமயத்திலையும் அவன் அவளை கருப்பாயின்னு தான் கூப்பிடுவான். அப்படி கூப்பிடும்போது கமலாவோட மனநிலை எப்படி இருக்கும்னு அவன் ஒரு நாள் கூட யோசிச்சு பார்த்தது கிடையாது. தன்னோட கணவன் ஆசையாத்தான் தன்னை கூப்பிடுறான்னு கமலாவுக்கு புரிஞ்சாலும் அது தன்னுடைய குறையை எடுத்து காட்டுறது போல அவளுக்கு தோணுச்சு. ஒவ்வொரு முறை அவன் கருப்பாயின்னு கூப்பிடுறதும் அவளுக்கு சுரீர்னு உரைக்கிற மாதிரி இருக்கும். நான் கருப்புங்கிறத இவர் எத்தனை தரம் சொல்லி சொல்லி காண்பிக்கிறாரு. நான் என்ன செய்யட்டும்? தெய்வம் எனக்கு என்ன வண்ணத்தை கொடுத்ததோ அந்த வண்ணத்துல நான் பிறந்திருக்கேன். என்னோட நிறம் பிடிக்கலன்னா இவர் ஏன் என்ன கல்யாணம் செய்திருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்குவா அவ. காலப்போக்கில் தன்கிட்ட ஒரு குறை இருக்கிறதாகவும் கருப்பு நிறம்தான் அந்த குறைன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சா. எனக்கு ஒரு அழகான கணவர் கிடைச்சிருக்காருன்னு நான் எவ்வளவு பெருமைப்படுறேனோ அதே மாதிரி கருப்பான நான் கிடைச்சதற்காக அவர் இன்னமும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே அவளுக்கு தோணுச்சு. அழகான என் புருஷனுக்கு நான் பொருத்தம் இல்லாதவ அப்படிங்கிற எண்ணம் அவ மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சது. அவளோட மனசுல நடந்துகிட்டு இருந்த இந்த போராட்டத்தை ராமகிருஷ்ணன் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல. அத கமலா ஒரு நாள் கூட வெளிப்படையா அவங்கிட்ட சொன்னதும் கிடையாது. இப்படியே தினசரி வேலை, வீட்டு காரியம், தமாஷ் பேச்சு ஒண்ணு கூட குறைவில்லாம அவங்க குடும்பம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா உண்மையை சொல்லணும்னா ராமகிருஷ்ணன்
உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அழகான அறிவான ஒரு பொண்ணு தனக்கு கிடைச்சிருக்கிறதா நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருந்தான். சொல்ல போனா அவன் மனசுல ஒரு கர்வம் கூட இருந்தது. ஆனா அதையும் அவன் ஒரு நாளும் கமலா கிட்ட வெளிப்படையா சொன்னது கிடையாது. இவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமிதமுமா அவன் வாழ்ந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. கமலாவுக்கு திடீர்னு விஷக்காய்ச்சல் வந்தது. ஆரம்பத்திலேயே அவ தன்னுடைய கணவன் கிட்ட அந்த காய்ச்சலை பத்தி சொல்லவே இல்லை. தனக்கு தெரிஞ்ச கை மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எந்த குறையும் இல்லாம செய்துகிட்டு இருந்தா. அது தீபாவளி சமயம் வேற. வீட்டை சுத்தம் பண்றது, கணவனுக்கு பிடிச்ச பலகாரங்களை செய்து வைக்கிறதுன்னு விடாம வேலை செய்துகிட்டு இருந்தா அவ. அவளையும் அறியாம அவளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிக்கிட்டு வந்தது. திடீர்னு ஒரு நாள் நினைவு தவறி அவ படுக்கையில விழுந்துட்டா. அப்போதான் ராமகிருஷ்ணனுக்கு அவளுடைய உடல்நிலையை பத்தி தெரிஞ்சுது. அவசர அவசரமா மனைவிக்கு மருத்துவம் செய்ய ஆரம்பிச்சான். கமலாவுக்கு விட்டு விட்டு நினைவு வர்றதும் போறதுமா இருந்தது. கமலாவை ஆஸ்பத்திரியில சேர்த்து 4 நாட்கள் ஆயிருச்சு. ராமகிருஷ்ணனும் அவனுடைய 3 டாக்டர் நண்பர்களும் சேர்ந்து அவளுடைய உயிரை மீட்க விடாம போராடிக்கிட்டு இருந்தாங்க. கமலாவுடைய உடல்நிலையை பத்தி ராமகிருஷ்ணனுக்கு ஒருவாறு புரிய ஆரம்பிச்சுது. அவ மெல்ல மெல்ல தன்னுடைய கைப்பிடியை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். மனசு வெறுத்து போச்சு அவனுக்கு. சீ, என்ன பொழப்பு இது! டாக்டர்னு பேருக்கு முன்னால பட்டம் வேற. இத சம்பாதிக்க இங்கிலாந்து அமெரிக்கான்னு எங்க போய் என்ன பிரயோஜனம்? பாழா போன அந்த யமன் கிட்ட போராடி அவனை வெற்றி கொள்ற சக்தி நமக்கு இல்லையே அப்படின்னு அவன் தன்னைத்தானே நொந்துக்கிட்டான். சூனியம் பிடிச்சவனை போல மனைவியோட தலைமாட்டிலேயே உட்கார்ந்துருந்தான். கமலா கண்ணை திறந்து பார்த்தா. ராமகிருஷ்ணன் அன்போட அவன் முகத்தை நோக்கி குனிஞ்சான். துக்கம் நெஞ்ச அடைக்க, கருப்பாயி அப்படின்னு மெதுவா கூப்பிட்டான். மெலிஞ்சு போன அவளுடைய கைகளை தன்னுடைய கைகளுக்குள்ள பிடிச்சுக்கிட்டான். கமலாவோட கண்கள்ல இருந்தும் கண்ணீர் பெருகி வழிஞ்சுது. ஏங்க, என்ன ஒரு தடவை கமலான்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு மெதுவா கேட்டா அவ. தான் போறதுக்கு முன்னால தன்னுடைய மனக்குறையை தீர்த்துக்கணும்னு அவ நினைச்சாளோ என்னவோ. அவ சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ராமகிருஷ்ணன் கமலா கமலா கமலான்னு 3 தடவை கூப்பிட்டான். வறண்ட உதடுகள்ல நெளியிற புன்னகையோட அவ முகத்தை பார்த்த கமலா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவேன், அதை நீங்க மறுக்காம செய்யணும் அப்படின்னு சொன்னான். பதில் சொல்லாம மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தா ராமகிருஷ்ணன். தான் அது நாள் வரைக்கும் பாசமா அவளை கருப்பாயின்னு கூப்பிட்டாலும் அது அவ மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத அவ இப்பதான் உணர்ந்திருந்தா. தான் வேடிக்கையா செய்யற இந்த விஷயம் தன்னுடைய மனைவியோட உயிரையே பலி கொள்ளுங்கிறது அப்போ அவனுக்கு தெரியாம இருந்தது. கண்கள்ல வழியிற நீரை அடக்க முடியாம, என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டான். நான் போன பிறகு நீங்க சிவப்பா அழகா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனுடைய பதிலை எதிர்பார்த்தா கமலா. என்ன மன்னிச்சிரு கமலா, இந்த பிறவியில நீ தான் என் மனைவி. உன்னை தவிர இன்னொரு பொண்ண என்னால நினைக்க கூட முடியாது. தயவு செய்து என்னை விட்டு போயிடாத. உன்னோட மனசு எவ்வளவு பாடுபடும்னு தெரியாம இப்படி ஒரு தவற செய்துட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை கேலி பண்ற நோக்கத்துல நான் அப்படி கூப்பிடல. உண்மையான பாசத்தோட தான் கூப்பிட்டேன். இன்னொரு தடவை உன்னை அந்த மாதிரி கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கமலாவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினா ராமகிருஷ்ணன். மெலிஞ்சு போயிருந்த தன்னுடைய கைகளை தூக்கி அவனுடைய கண்ணீரை தொடச்சா கமலா. இன்னும் பல பிறவிகள் அவனோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அப்போ அவ மனசு முழுக்க நிறைஞ்சிருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.